Hi friends, நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து நல்ல ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் பட்ஸ் வீனஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இயர்பட்ஸில் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களுமே இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து சேல் பண்ணுற இயர்பட்ஸோட பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட்லேருந்து 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்குவாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிளாஸி லுக்கில் ஒரு டிசைன் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் சார்ஜிங் கேஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுப்பாங்க. ஆனால் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இதோட இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் ANC இருக்குது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா ANC ஆக்டிவேட் ஆகுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ANC பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ANC பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் ஆவரேஜாக இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸும் கேட்டுக்கலாம். அதே போல் பக்கத்தில் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அதையும் உங்களால் கேட்க முடியும். 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENC இருக்குது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாம் பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளியராக கேட்குது. அதே போல் அவங்க பேசுறது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக நாய்ஸ் உள்ள ஏரியாவில் வச்சு நீங்கள் கால் பேசினா கூட கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு லாங் டச் பண்ணால் கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக இருக்குது. இந்த இயர்பட்ஸை இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி 5 வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் ப்ளேபேக் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 40 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜுக்கு 7 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இல்லை. ஆனால் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸில் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரீசெண்ட் டைமில் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இயர்பட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற ஏஎன்சி, கேமிங் மோட், டிரான்ஸ்பரன்சி மோட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.